இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின். இது வந்து ஏப்ரல் மே 2024 அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, எ லெட்டர் மீன்ஸ் புஷ். அதாவது ஒரு லெட்டர் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், புஷ் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் ஆஸ்ட்ரிக் அப்படின்னா பாப் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கிவ் த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ரிட்டர்ன்டு பை த பாப் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ நம்ம பாப் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது என்னென்ன வேல்யூலாம் வந்து நம்ம பாப் பண்ணி வெளியில் எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட்டாக வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் வந்து இதை தான் வந்து கொஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லெட்டர்ஸ் அப்படின்னும் போது USGOOL, ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டில் இருக்கிறத வந்து நம்ம வந்து லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த லெட்டர்ஸை வந்து ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார் அப்படின்னு வந்தது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணணும், ஸ்டாக்குக்குள்ளே இருக்கிற லெட்டரை வந்து பாப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி 1 by 1 பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்குற இந்த சீக்வன்ஸில் யூவை தான் ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ ரீட் யூன்றது லெட்டர்னோடனே நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டாக்குக்குள்ளே போயிட்டு புஷ் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டாக் வந்து நான் ஹரிசாண்டலாக வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே வெர்டிகலாக வரைவோம். இங்கே வந்து நான் ஹரிசாண்டலாக வரைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்பேஸ் வந்து நிறைய ஆக்குப்பை ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ யூவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக்குக்குள்ளே போயிட்டு புஷ் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம ரீட் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து எஸ். ஸோ எஸ்ன்றது லெட்டர் இல்லையா? ஸோ அதனால் புஷ் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ எஸ்ஸும் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரீட் பண்ணுற லெட்டர் வந்து ஜி. ஸோ ஜி அப்படின்றது லெட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். ஸோ ஜியை வந்து என்ன பண்ணியாச்சு, ஸ்டாக்குக்குள்ளே போயிட்டு புஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்டாக்குக்குள்ளே USG இது வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம ரீட் பண்ணுறது ஸ்டார். ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஓகேவா? ரீட் ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அப்படின்னாவே இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ்ட்ரிக் மீன்ஸ் பாப். ஸோ அப்போ நம்ம பாப் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாப் ஆப்ரேஷன் பண்ணும்போது கடைசியாக நம்ம இன்சர்ட் பண்ணது ஜி தானே, அதுதானே டாப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாப் பண்ணி வெளில எடுக்கிறோம். ஸோ பாப் ஜி. அப்போது இங்கே நம்ம பாப் பண்ணி வெளில எடுத்ததை இங்கே அவுட்புட்டில் வந்து ஜின்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாக்குக்குள்ளே என்ன இருக்கும், யூவும் எஸ்ஸும் மட்டும்தான் இருக்கும். ஜியை பாப் பண்ணி வெளியில் எழுதியாச்சு. அடுத்தது நம்ம இங்கே ரீட் பண்ணுற சிம்பிள் வந்து பார்த்தோன்னா ஓ. ஸோ ஓ அப்படின்றது லெட்டர். ஸோ அதனால் புஷ் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ ஓ உள்ளே போயிட்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ரீட் பண்ணுற லெட்டர் வந்து ஸ்டார். ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், பாப் பண்ணணும். ஸோ எதை பாப் பண்ணுவோம், ஸ்டாக்குக்குள்ளே கடைசியாக நம்ம இன்சர்ட் பண்ணது ஓ தானே, அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், பாப் பண்ணி வெளியில் அவுட்புட்டில் வந்து எழுதணும். ஏற்கனவே அவுட்புட்டில் ஜி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓவை வந்து அது கூட வந்து எழுதிடுறேன். இப்போ ரிமைனிங் ஸ்டாக்குக்குள்ளே யூவும் எஸ்ஸும் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ரீட் பண்ணுற சிம்பிள் வந்து என்னது, ஓ. ஸோ ஓன்றது லெட்டர். ஸோ லெட்டர் அப்படின்றதுனால அதை உள்ளே புஷ் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டாக்குக்குள்ளே போயிட்டு புஷ் ஆகிடுது. அடுத்தது நம்ம ரீட் பண்ணுறது எல். ஸோ எல்ன்றது லெட்டர். ஸோ அகைன் நம்ம புஷ் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ உள்ள எல்லை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டின்றதும் லெட்டர். ஸோ புஷ் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ அதையும் உள்ள ஸ்டாக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டார் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாரு. ஸோ ஸ்டார் அப்படின்னாவே என்ன பண்ணணும், பாப் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டாப்பில் என்ன வேல்யூ இருக்குது, டி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பாப் பண்ணி அவுட்புட்டில் போயிட்டு எழுதிடும். ஏற்கனவே பாப் பண்ணது ஜியும் ஓவும் இருக்குது. இப்போ டியை நம்ம பாப் பண்ணி இங்கே வெளியில் வந்து எழுதிடுறோம். ஓகே, ஸோ அடுத்தது ரெண்டாவது ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஸோ திருப்பியும் நம்ம ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னாவே பாப் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். இப்போ ஸ்டாக்கில் வந்து என்ன இருக்கும், எல் தான் டாப்பில் இருக்கும். ஸோ அந்த எல்லை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாப் பண்ணி அவுட்புட்டில் போயிட்டு எழுதிடுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பியும் வந்து நமக்கு ஸ்டார் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் பாப் ஆப்ரேஷன் பண்ணுறோம். எதை பாப் பண்ணுறோம், எல் வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இப்போ டாப்பில் ஓ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் பாப் ஓவை வந்து நம்ம பாப் பண்ணி வெளியில் எடுத்து இங்கே அவுட்புட்டில் வந்து எழுதிடுறோம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ரீட் பண்ணுற சிம்பிள் வந்து என்னது, இ. ஸோ இன்றது லெட்டர். ஸோ அதனால் புஷ் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஏற்கனவே யூவும் எஸ்ஸும் மட்டும்தான் ஸ்டாக்குக்குள்ளே இருக்குது. இப்போ இயை வந்து நம்ம உள்ளே புஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணுற சிம்பிள் வந்து வி. ஸோ வின்றது லெட்டர். ஸோ அதனால் புஷ் ஆப்ரேஷன். ஸோ வியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. அகெயின் 3 ஸ்டார் வருது கண்டினியூஸாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து பண்ணும்போது நம்ம எதை பாப் பண்ணி எடுப்போம், வியை வந்து பாப் பண்ணி அவுட்புட்டில் போயிட்டு எழுதுவோம். ஏற்கனவே நம்ம அவுட்புட்டில் வந்து என்ன இருக்குது, GODLO இருக்குது. இப்போ வியை வந்து வெளியில் எடுத்தாச்சு. ஸோ அதையும் சேர்த்து வந்து இங்கே எழுதிடணும். திருப்பி ரெண்டாவது ஸ்டார் இங்கே இருக்கா. ஸோ அகைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், பாப் பண்ணணும். ஸோ பாப் பண்ணும்பொழுது நமக்கு இ தான் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து பாப் பண்ணிடுறோம். பாப் பண்ணி அவுட்புட்டில் போயிட்டு இங்கே எழுதிடுறோம். ஓகே, ஸோ திருப்பியும் நமக்கு 3வது ஸ்டார் வந்திருக்கு. ஸோ அதனால் அகைன் நம்ம பாப் ஆப்ரேஷன் தான் பண்ணுறோம். அப்போது நம்ம ஸ்டாக்கில் இருக்கிறது வந்து எஸ் தான் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ அதனால் எஸ்ஸை வந்து பாப் பண்ணி அவுட்புட்டில் போயிட்டு எழுதிடுறோம். இப்போ ஸ்டாக்கில் யூ மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அகைன் நம்ம ரீட் பண்ணுறது ஒய்ன்றது வந்து என்னது, லெட்டர். ஸோ அதனால் புஷ் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ யூவும் ஒய்யும் உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு திருப்பி நமக்கு வந்து என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது. ஸ்டார் ஆப்ரேஷன் அப்படின்னாவே பாப் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் கடைசியாக பண்ணது ஒய் தானே, இது தானே டாப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பாப் பண்ணி அவுட்புட்டில் போயிட்டு எழுதிடுறோம். ஓகே, ஸோ அகெயின் நம்ம ரீட் பண்ணுறது 0 ஓன்றத புஷ் ஆப்ரேஷன். ஏன்னா அது வந்து லெட்டர். ஸோ யூவும் ஓவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக்குக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறோம். அகெயின்
ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம பாப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாப் பண்ணும்போது எதை நம்ம ஃபஸ்ட்டு வெளில எடுப்போம், டாப்பில் என்ன இருக்கோ அதை தான் வெளில எடுப்போம். ஸோ பாப் ஓ. ஸோ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்புட்டில் போயிட்டு எடுத்து எழுதிடுறோம். ஸோ அகெயின் இன்னொரு ஸ்டார் சிம்பிள், கடைசியாக வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பாப் ஆப்ரேஷன். ஸோ ஸ்டாக்குக்குள்ளே யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பாப் பண்ணி வெளியில் எடுத்து எழுதிடுறோம். இப்போது ஸ்டாக் வந்து நமக்கு எம்டி ஆகிடுச்சு. இங்கே ரீட் பண்ணுறதுக்கும் எதுவும் கிடையாது. இப்போ அவுட்புட் சீக்வன்ஸில் நமக்கு என்ன இருக்குது, காட் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸில் நம்ம பாப் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து இதுதான். ஸ்டாக்குடைய ஸ்டேட்டஸ் என்ன, எம்டியாக இருக்குது. அவ்வளோதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து எழுதணும்.